அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் கேரளாது ஓணத்துக்கு பண்ணுற ஒரு முக்கியமான டிஷ்ஷு தான். இதுக்கு பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஒரு பீட்ரூட்டை எடுத்து ஒரு கப்பை வர அளவுக்கு திருகி எடுத்துருக்கிறேன். திருகியும் எடுத்துக்கலாம், நீங்கள் இல்லை பொடியாக நறுக்கி கூட எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்குனாலும் நல்லாயிருக்கும், திருகுனாலும் நல்லாயிருக்கும். அதோட வேறு ஒன்றும் போட வேண்டாம். மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அரை கப்பு தண்ணி, இவ்வளவையும் ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் துண்டுகளாக போடுறீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக தண்ணியை போடுங்க. திருகி போடுறதுனால ஒரு அரை கப் தண்ணி போட்டாலே போதும், அது வெந்து வந்துடும். இது வேகிற நேரத்துக்கு நம்ம அரைக்கிற மசாலா ஒன்று உபயோகம் பண்ண போகிறோம். இதுக்கு தேங்காய் ஒரு அரை கப்பை விட கம்மியாக தேங்காய் எடுத்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்குங்க. ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 இல்லை 1.5லேருந்து 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா 2 கூட போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருளுங்க. இவ்வளவையும் போட்டு ஒரு தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா ஒரு ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்குங்க. இது அது அரைச்சி எடுக்கிற நேரத்துக்கு அந்த பீட்ரூட்டு வெந்து வந்துடும். அந்த நேரமே என்ன பண்ணுங்கன்னா, இந்த அரைச்ச விழுதை போட்டு அந்த பீட்ரூட்டில் இந்த பச்சை வாசனை, தேங்காயோட பச்சை வாசனை போகணும் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வதக்கி எடுத்ததோடு உங்களுக்கு இப்போ இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதோடையே நம்ம தயிரை கலந்துட்டோன்னாலே முடிஞ்சிருச்சு, ரெடி ஆயிரும். இதுக்கு நான் இப்போ ஒரு அரை கப்பு தயிர் இன்றைக்கி எடுத்து போட்டிருக்கிறேன். தயிர் போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, தயிர் திரிச்சிடும். அதனால் உடனே அடுப்பை அணைச்சிடணும். நீங்கள் தயிர் போட்டதுக்கப்புறம் ஒரு கிளறி எடுத்து வச்சுருங்க. அடுத்தது நம்ம ஒரு தாளிப்பு தான் இதுக்கு போட போகிறோம். தாளிப்பு நம்ம எப்போவுமே இந்த கேரளா டிஷ்ஷுக்கு தேங்காய் எண்ணெயில் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது என்னதுன்னா, தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, 2 காஞ்ச மிளகா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதுக்காக தான் காரத்துக்கு போடலை இந்த காஞ்ச மிளகாயை. திருப்பியும் கருவேப்பிலை, இவ்வளவையும் போட்டு ஒரு தாளிப்பு தாளிச்சிட்டு அந்த பீட்ரூட் மேலே போட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிரும். ரொம்ப நல்லாயிருக்கும். வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான். நம்ம இப்போ ஓணம் சந்தியாவது எல்லா டிஷ்ஷுங்களும் நான் சொல்லிட்டேன். இதோடு சேர்த்து ஒரு பொரியல் நம்ம நார்மலாக செய்வோம், நம்ம சாதாரணமாக செய்வோம் இல்லைங்களா, ஒரு என்ன பொரியல்னாலும் கேபேஜ் பொரியல், கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல், இல்லை பீன்ஸ் கேரட் பொரியல், அது ஒன்று செஞ்சு வச்சிட்டிங்கன்னா, நம்ம சாம்பார், ரசம், மெயினாக ஒரு மோர் குழம்பு, இதை வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஓணம் சந்தியாவோட மீல்ஸு கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லாஹ் ஹாஃபிஸ்.